வணக்கம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி. ஓகே, கதையோட மாரல் நம்ம கடைசியாக பார்ப்போங்க. சரியா? அது ஒரு வீடு, கூட்டு குடுத்துன்னு இருக்கிற ஒரு வீடுன்னு வச்சுங்க. அந்த வீட்டில் ஒரு பாட்டி. அந்த பாட்டி வந்து அவங்க போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இந்த கைவினை பொருட்கள்லாம் செய்வாங்களா, அதை பின்னலாடையை செய்கிற மாதிரி அது ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க தான் அவங்களுடைய பொழுதுபோக்கு. ஓகே, அன்னைக்கு அது சாயந்தர நேரம், அதாவது ஸ்கூல் விடுற டைம்னு வச்சுங்களேன். அந்த நேரத்தில் அந்த பாட்டி வந்து ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்தாங்க. என்னன்னா, அவங்க வந்து ஊசியில் நூல் கோக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்போ தான் கோக்கத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒன்று ரெண்டு முறை முயற்சி பண்ணி பார்க்கும்போது அவங்களால நூல் கோக்க முடியல. ஓகே, அதை முதல்ல பெரிய மருமக பார்க்குறா. பெரிய மருமக பாட்டிட்டு, என்ன உங்களுக்கு கண் ஏதோ பிரச்சனை போல இருக்கு, போட்டிருக்க கண்ணாடி பத்தலை, உங்கள் கண்ணில் தான் பிரச்சனை, அதனால தான் உங்களால் நூல் கோக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்களால கோக்க முடியல, அதில் ரொம்ப சிரமப்படுறாங்க. உடனே சின்ன மருமக வரா. சின்ன மருமக வந்து என்ன சொல்றா, உங்களுக்கு தான் வயசாயிடுச்சுல, முன்ன மாதிரி உங்களால இப்போ இயங்க முடியல, அதான் நரம்பு பிரச்சனையாக இருக்கும், உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், அவர் வரட்டும், அதாவது அவருடைய அந்த பாட்டியோட பையன், அவர் வரட்டும், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம், நீங்கள் இப்போதைக்கு எதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, விடுங்க, உங்களுக்கு நர்வஸ் பிரச்சனையாக இருக்குது, அதனால தான் உங்களால் ஊசியில் நூல் கோக்க முடியல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரம் தான் பேத்தி வராங்க. மூணாவது படிக்கிற பேத்தி வராங்க, ஸ்கூல் விட்டு வராங்க. வந்தோடனே இங்கே நடந்துகிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. பெரிய மருமக இப்படி சொல்கிறதையும் சின்ன மருமக அப்படி சொல்கிறதையும் இந்த பாட்டி வந்து அந்த ஊசியில் நூல் கோக்க முடியாமல் கஷ்டப்படுறதும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த பேத்தி ஒரு விஷயத்த நோட் பண்ணுறா. நோட் பண்ணிட்டு பாட்டிக்கிட்ட சொல்கிறா, பாட்டி, எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு கண்ணு பிரச்சனையும் இல்லை, நரம்பு பிரச்சனையும் கிடையாது, ஆனாலும் இருந்தாலும் உங்களால் இன்னும் எத்தனை அட்டம் ட்ரை பண்ணாலும் உங்களால் ஊசியில் நூல் கோக்க முடியாது அப்படின்றாங்க. அங்கே எல்லாரும் இருக்கிறாங்க, ரெண்டு மருமகளும் இருக்காங்க, பாட்டியும். ரெண்டு பேரும் மூணு பேருமே ஸ்டன் ஆகிட்டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பேத்தி சொல்லிச்சான், பாட்டி, நீங்கள் வந்து ஒரு ரைட் ஹேண்ட் பர்சன். ஓகே, நீங்கள் ரைட் ஹேண்ட் பர்சன் என்ன பண்ணணும், இடது கையில் ஊசியை வச்சுக்கிட்டு வலது கையால் நூலை கோக்கணும். நீங்கள் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, விஷயம் என்னன்னா, அந்த பாட்டி எப்பவுமே இடது கையில ஊசியை வச்சு தான் வலது கையில கோத்து எடுப்பாங்க. இந்த முறை ஏதோ ஒரு ஞாபகத்துல அவங்க வலது கையில ஊசி வச்சு இடது கையில கோக்கத்துக்கு முயற்சி பண்றாங்க. அவங்க வந்து ரைட் ஹேண்ட் பர்சன், லெஃப்டி கிடையாது. லெஃப்ட் ஹேண்ட் பர்சனால தான் அது ஈஸியா முடியும். அதனால கோக்க முடியாம அவங்க பிரச்சனைல இருக்கிறாங்க. ஓகே, இத சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் பாட்டி ஒரே அதிர்ச்சி. ஆமா இல்ல, இதை ஏன் நான் மறந்தேன் அப்படின்னு கையை மாத்தினாங்க. ஒரே அட்டம்ப்ட் நூலை கோத்துட்டு அவங்க அந்த வேலையை செய்யறதுக்கு போயிட்டாங்க. அந்த ரெண்டு மருமகளும் அவங்களுக்கு ஏற்கனவே என்ன காழ்ப்புணுச்சு, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஓகே, மாறலுக்கு வருவோமா? இதுதாங்க மாறல். ஒரு ஒரிஜினல் குரு உங்களோட உங்களை பத்தி அவர் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருப்பாரு. உங்களுக்கு மிக சரியான நேரத்துல சரியான கைடன்ஸ் பண்ணுவாரு, அறிவுரை வழங்குவாரு. அதன் மூலமா உடனடியா உங்க பிரச்சனை சரியாயிடும். அது வெறியும் உங்க பக்கத்துல இருக்கிறவங்க அவங்க உங்க நலன் விரும்பியே இருந்தாலுமே, அவங்க உங்க நல்லதுதான் இருந்தாலுமே, அவங்களுக்கு உங்களை பத்தி முழுசா தெரியாது, இல்லை எது கரெக்டான அந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சு அறிஞ்சு சொல்ல முடியாது. இது குருவால மட்டுமே முடியும். சரிங்களா? அதான். ஸோ குருவால மட்டும்தான் நமக்கான பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடிச்சு சொல்ல முடியும். மீண்டும் விவாதிப்போம்.